வண்டி செம்மையா இருக்கு. பிடிச்சிக்க. டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 168 சொல்கிறாங்க. நான் 179 வரை பிடிச்சி பார்த்துருக்கேன். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து டார்க் பார்த்தீங்கன்னா 39. ஓகேவா, செம்மையாக இருக்குது இந்த வண்டி. பழைய 390 டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தெரியலை. நான் இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். இது பெட்ரோல் இல்லை, அதனால தான் ஆஃப் ஆகுது. தப்பாக நினச்சிருக்கானுங்க. பவர் வேறு லெவலில் இருக்குது. ஓல்டு 390 தான். உண்மையாக சொல்ல போனால் நான் பில்லியன் வச்சு தான் ஓட்டுறேன். பெட்ரோல் இல்லை, அதனால தான் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகுது. மற்றபடி எல்லாமே இப்போ குவிக் ஷூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு காட்டி தரேன். நிறைய பேருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கு காட்டி தரேன். க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாம் காட்டி தரேன். வண்டியை பார்த்தீங்களா கைஸ், செம ஓவர் பவர். நீங்கள் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். 390 உங்களுக்கு கொஞ்சம் பவர் கூடுதலாக இருக்குது கைஸ். இந்த 390 பார்த்து ஓட்டுங்க. இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ்லாம் நான் உங்களுக்கு பைக் ரிவ்யூவில் சொல்கிறேன் சரியா. சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, இல்லை புதிய கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கைஸ், நல்லா இருக்குது. சைட்லலாம் இந்த ஆர்ன்லாம் போட்டது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 350cc வாங்கலாம். இந்த 350க்கு இதுக்கு எவ்வளோ ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 80,000 ரூபா இது கூட சரியா. இது 4 லட்சத்துக்கு மேலே வரும். அது பார்த்தீங்கன்னா 3,53,000 அந்த ரேஞ்சு கிட்ட வரும் சரியா கைஸ். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கரெக்டாக சொல்கிறேன், உங்களுக்கு பைக் ரிவ்யூவில் கரெக்டாக சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிறது பார்க்காதுங்க. பெட்ரோல் இல்லை, லோ ஃபியூலில் கிடைக்கும், அதனால தான். இந்த பைக் இப்போ எங்கே வந்திருக்குன்னா கன்னியாகுமரியில் நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூமில் இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. நான் உங்களுக்கு நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 168 சொல்கிறாங்க. நான் 179 வரை பிடிச்சி பார்த்துருக்கேன். வடக்கு நண்பர்கள் இன்னும் நிறையா என்னெல்லாமோ மாடிஃபிகேஷன் பண்ணி நல்லா டாப் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மிஷின் சிங்கிள் சிலிண்டரில் வாங்கணுன்னா இந்த பைக்கு சரியான பெஸ்ட்டு கைஸ். செம்மையாக இருக்குது இந்த பைக்கு. இங்கே வேலை நடக்குது, அதான். சுஜினே பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஷோரூம். அட போங்கடா எங்கேயாவது, கஷ்டம்தான். ரிட்டர்ன் போமான்னு தெரியல. அண்ணா தட்டல இல்லை கொஞ்சம் போட்டோம். பெட்ரோல் போட்டானே, நான் பார்த்தனே ஆஃப் ஆகுது. எத்தனை பேர் கேடிஎம் ஃபேன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் உங்களுக்கு ஓட்டலாம், லாங் ட்ரைவ். இந்த பைக் 390 நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் வந்து லாங் ட்ரைவுக்கு போவேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் எடுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சு 25 தான் கைஸ் கிடைக்கும். அவங்க சொல்லுவாங்க 27 கிடைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 25 தான் கைஸ். இப்போ இந்த ரோடு ஓகே அந்த சைடு போகலாம். இந்த சைடு எப்போ வண்டி வந்துகிட்டே இருக்கும். இந்த வண்டி போச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சி காட்டிடுறேன். இறுக்கி பிடிச்சிக்கோ. செகண்ட் கியர்ல இழுத்ததான் பாத்தியா? ஐயோ வண்டி செம்மையா இருக்கு. ஈஸியெல்லாம் வீலி ஆகும். ஓகே, இந்த பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் இது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எக்ஸாஸ்ட் சவுண்டு நல்லா இருக்குது, ஏன்னா நல்ல சவுண்ட் இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே நிறைய வண்டி வந்துட்டுருக்கோம்.
கரண்ட் ஸ்மெல் எடுக்குது புதிய வண்டினால, இன்ஜின்லேருந்து வருது. இன்னும் பவர் பார்த்தியா? ஓ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாலும் உடனே வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டியூக் 390 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலே வாங்கிடுவாங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் 4 லட்சம் சொல்லும்போது வாயை திறப்பாங்க. மற்றபடி வண்டி செம்மையாக இருக்குது. ஓ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, சைட் லுக். சரியான பீஸ்ட்டு தான். பா சும்மா சொன்னா 390 பீஸ்ட்டுன்னு பயங்கரமாக இருக்கு செட்டு. கைஸ் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படின்னு பார்த்துடலாம். இது ஐடியல் சவுண்டு. நாங்களே ரைசிங் கொடுக்குறோம் பாருங்க. நல்லா இருக்குங்களா சவுண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். 390 சவுண்டு செம்மையாக இருக்குது. கைஸ் நம்ம பைக் ரிவ்யூ எடுத்துட்டோம். என்னன்னா இதுலேயும் ஸ்டோரேஜ் இல்லை, எனக்கு மொபைல்லையும் ஸ்டோரேஜ் இல்லை. ஏன்னா பில்லியன் ரைடு எப்படா இருக்கு, சீட் எப்படிடா இருந்து நல்லா தான் இருந்தது. பில்லியன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லாங் ட்ரைவ் பண்ணால் ஹார்டாக இருக்குன்னு தோணுது. வேறபடி செம்மையாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இது பவர் பேக் மிஷின் தான். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நல்லா ஓட்டலாம் இந்த பைக்கை. சொல்ல போனால் எனக்கெல்லாம் அப்படி தகன்னு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இது செட் பண்ணி காட்டி தரலான்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப் பண்ணி வச்சுருக்காவ காட்டாது எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு. ஒயரை பிடுங்கி விட்டாங்க நீங்கள். ஆமாம், இல்லாட்டா அவங்களுக்கு இதை செட் பண்ணலான்னு காட்டி நினச்சேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி காட்டி தரலான்னு நினச்சேன். ஆனால் ஒர்க் ஆகாது கைஸ். அவங்களுக்கு கிப் ஷிஃப்டர் ஆன் பண்ணி காட்டி தரேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளது. போன 4 இன்ஜி அடிக்குது கைஸ். ஓகே, உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இது ஒர்க் ஆகாது கைஸ். ஏன்னா வந்து இது ஸ்பீடோ மீட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் ஒர்க் ஆகாது. ஆமாம், உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் அதுவும் ஒர்க் ஆகாது கைஸ். ஸ்பீடும் செட் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணனா ஓகே தான், சும்மா ஆஃப் பண்ணால் போதும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்டில். பவர் செம. கொஞ்சம் விட்டுருதான் வீலி ஆகிருக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க. பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அதனால தான் வண்டி உண்மையிலேயே நல்லா இருக்குது. மைலேஜ் தான் 26 தான் கைஸ் கிடைக்கும். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 70,000 இருந்துச்சுன்னா டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு டியூக் 250 பார்த்தீங்கன்னா 39,000 டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் 39 பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிட்டு தான் தெரியும். சரியா, உங்களுக்கு இதோட பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சரியா, இல்லாட்டா நான் வந்து பைக் ரிவ்யூவில் போடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டில் வர்றது 250 777 பார்த்துட்டு போகிறாங்க. ஓ இன்றைக்கி அவெஞ்சர்ஸ் உண்டு போல் இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டானடா. ஆமாம், அந்த சைடும் வண்டி வரும், இந்த சைடும் வண்டி வரும். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். ஆமாம், சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 800 mm தான். எனக்கு பார்த்தீங்களா பில்லியன் வச்சும்போது 2 காலுமே இதாகுது. நான் 5.5 தான் இருப்பேன். ஆனால் ரைட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துடா? அது பட்டம்பளம் தெரியுது. ஆமாம், ஏன்னா இவன் 250 தான் வச்சுருக்கான். அதை வச்சுக்க பழைய Gen 2 வச்சுருக்கான். அவனை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருக்குது. அப்படி பறக்குது. நீங்கள் டியூக் 250 வச்சுருந்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும்னா 390 வாங்கிக்கலாம். ஆனால் இந்த 390 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. அதுதான் கொஸ்டின் மார்க். இதே மாதிரி வேறு சிங்கிள் பவரில் ஏதாவது பைக்கு பார்த்துருக்கிறியா? இல்லையா, இதை கேட்டேன். இது ரேஸுக்குள்ள பைக்கில் மற்றலாம் அப்படி கிடையாது. அது மாதிரி இது இருக்குது ஏப்பர்லா 4 அப்பவும் அதுவும் இல்லாட்டா நிஞ்சா 300 நேக்கடில் இல்லைன்னு நினைக்கிறேன். BMW ஒன்று இருந்துச்சுல்ல 310, அது எப்படின்னு தெரில. நல்லா அதே மாதிரி பட்ஜெட் ரொம்ப. ஆமாம், அதே மாதிரி அப்பாச்சு RTR அதுவும் எப்படின்னு தெரில. ஆனால் அது உண்மையிலே சொல்லி நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். இந்த பைக்கு
வாவ், செம்மையாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் 250 பவர். கருப்பு கலர் வரோம். கருப்பே இத்தனை நிறைய கருப்பாக இருக்காண்டா. 1 2 3 4 5 பேர் இருக்கானாலே. ஆனால் எங்கள் இல்லைங்க இது செயின்னு வருது. இது நடுவில் வந்து ஊற்றிட்டு கிடக்குது. நான் விரட்டி விட்றாங்க. அது பயந்துட்டு நிற்குதுடா. போட்டு 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 கைஸ். ஆஹா, இந்த மட்டனா இல்லை தப்பிச்சிட்டு. கைஸ், நம்ம ட்ரெயின் வந்தனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்துட்டு பார்த்தியா ட்ரெயின் வந்ததும். அதாங்க யாரும் அது ஆன் அடிச்சார பயன். இல்லாட்டினா மட்டன் பிரியாணி தான். நாங்கள் சண்டைக்கு போகிறோம் கைஸ். இன்னும் அவெஞ்சர்ஸ் சண்டை தான். என்ன பண்ணுறது கொஞ்ச நேரமாக. ஆமாம், தோணே மாதிரி. ஆனால் ரெக்கார்டாக இருந்த மாதிரி கண்டென்ட் கிடச்சிருக்கோண்டா காய்ஸ். இல்லாத ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறது. அதுதான் வண்டியை தள்ளி போயாச்சு. ஆமாம் பிரேக் அடிச்சானே எனக்கு காய்ஸ். இப்போ ஒரு செம்மா இருக்கும். 390 இப்போ தட்டி தூக்கியிருப்பான் ஒருத்தன். இல்லை, நான் தான் தட்டி தூக்கியிருப்பேன். கொஞ்சம் விட்டு நமக்கு வேற பில் எழுதி தருவாங்க. ஆமாம், 3000 தருவாங்க. என்ன ஆச்சு, நாங்கள் நின்றுட்டு இருந்தோம்ல, டக்குன்னு ஒருத்தங்க வந்து ஒரு பைக்கை எடுத்தாங்க. டக்குன்னு பிரேக்கு சம்மந்தம் இல்லாமலே பிரேக்கை குத்தி ஒரு அடி. வீடு ரெக்கார்ட் ஆச்சுன்னு பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நம்ம நேரம் அப்படி இருக்கு. பிடிச்சிக்கோங்க அண்ணே. தேங்க்யூ. பிடிச்சிக்க. ஏடா 100 அதுக்குள்ளே 100 பிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு இழுதான். டிராஃபிக்லலாம் ஈஸியாக இந்த பைக்கை ஓட்டலாம் கைஸ், நோ ப்ராப்ளம். என்ஜாய் பண்ணி ஓட்டிங்க. இந்த பைக்கை நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்மைலிங்காக தான் இருக்கும். அப்படி இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம், பெட்ரோல் மட்டும்தான் அடி உரியும். என்ன இன்னும் எல்லாருக்கும் இடையில சாடுறானு. எல்லா கியர்லேயுமே பவர் உண்டு கைஸ். ஓல்டு ஓஜி 390. பிரேக்கிங் வேற லெவலு காய்ஸ். இதில் ஹார்ன் அடிக்கும் போதே பார்த்துக்கோங்க. இது நம்ம கூட்டுறது குறைக்கிறது இருக்குது. நான் க்ரூஸ் கண்ட்ரோல் சொன்னேன் தெரியுமா, இது இங்கே கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் சரியா. அது கொஞ்சம் இங்கே கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் இதுலேயே கொடுத்துருக்காங்க சரியா. ஹார்ன் பார்த்தீங்கன்னா டம்மி ஹார்ன் தான். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கைஸ். இதான் நம்ம நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூம். செம்மையாக இருந்துச்சு கைஸ். வண்டினா சும்மாவா கைஸ். நம்ம இப்போ வந்து இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். பைக் செம்மையாக இருக்குது. என் தம்பி அவனும் ஓட்டி பார்த்தான். வண்டி பவர்னால் அப்படி அந்த பழைய 390 இருக்குது தெரியுமா, அதே பவர் தான். அது ரொம்ப வெயிட்டு கம்மி கைஸ். இது இப்போ 168 kg தான் வரும் இதுக்கு வெயிட்டு. அதனால இது ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் டக்குன்னு ரைசிங் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துடுது. ஆனால் பிரேக்கிங் அது ஏற்ற மாதிரி பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பைக்கை ஓட்டினீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, மைலேஜ் மட்டும்தான். மற்றபடி மைலேஜ் ஒன்று ப்ரைஸ் ஒன்று. இப்போ ப்ரைஸ் கூட்டினால உங்களுக்கு இதாகிட்டு. அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி தான். இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் எதாவது தெரியணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரியா. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த பைக்குக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும், இந்த பைக் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன் சரியா. டியூக் 390R. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ ரிவ்யூ பண்ணலாம் சொல்லுங்கள் சரியா. ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.